ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக்குடைய ப்ராடக்ட் அக்லஸ் Quest 2 பற்றி பார்க்க போகிறோம். அதை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பட் அதை பற்றி ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த விஆர் கிளாஸஸ் வந்து உள்ளே இருக்கும். தென் வந்துட்டு லெஃப்ட்டு ரைட்டு இந்த 2 ஜாய்ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். இப்போது இதை வந்து ரியலாக நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நான் எங்கே வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற கேம் ஷாப் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு பேஷனட் கேமர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஷாப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது என்கிட்ட இருக்கிறது 128 GB வேரியன்ட்டு. இதை வச்சு என்ன கேம்ஸ் இருக்குது, என்ன கேம்ஸ் ஆடலாம் அப்படிங்கிறது விர்ச்சுவல் ரியாலிட்டியில் நம்ம கிரிக்கெட், அதே மாதிரி போய் பிக் ஸ்க்ரீன், அதே மாதிரி ஷூட்டிங் கேம்ஸ் அந்த மாதிரிலாம் போய் ஆடலாம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக வந்து இந்த அக்லஸ் Quest 2 வந்து வாங்கிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போது அதை வந்து ஒரு ரியலாக ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டியிலே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். என்ன மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும், கேம்ஸ் எப்படி இருக்கும். அதே மாதிரி ஈவன் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அவதார்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அங்கங்கே நடந்துகிட்டு இருக்குல்ல NFTயில், அந்த மாதிரி என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கொஞ்சம் வந்து ரியலாகவே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அக்லஸ் Quest 2. ஸோ அது வந்து ஃபேஸ்புக் உடைய ப்ராடக்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா நேற்று தான் வாங்கினேன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 64 GB, அதுக்கப்புறம் வந்துட்டு 128 GB, 256 GBன்னு சொல்லிட்டு 3 வேரியண்ட்டில் இருக்குது, 3 இதில் இருக்குது. நீங்கள் வந்து 128 GB. ஸோ இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் தேவை. ஸோ நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணி உள்ளே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் தேவை. இப்போ நான் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த செட்டப் இப்படி தான் இருக்கும். லைக் இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஃப்ரண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெனூஸ் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுத்து இப்போ நான் செட்டிங்ஸில் போகிறேன். உங்களுக்கு இந்த செட்டப் தெரியுங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் டிவைசஸ் மாதிரி தான். லைக் அந்த மொபைல் டிவைசஸ் நீங்கள் டேப் பண்ணிருவீங்க தெரியுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் ரைட்டு ஜாய்ஸ்டிக், ஸோ ஜாய்ஸ்டிக் மாதிரி இப்போ உங்களுக்கு இருக்குது பாருங்கள். பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி மேலே இது இங்கே ப்ரெஸ் பண்ணுறது தெரியும்னு நினைக்கிறேன். இது என் கையில் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கார்டியன் இருக்கும். அதாவது நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இடம், இப்போ நான் இங்கேருந்து வெளியே போய் விழுந்துட மாட்டேனா, இடித்து விழுந்துட மாட்டேனா அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு செட்டப்பே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கார்டியன். ஸோ இந்த கார்டியன் என்ன பண்ணும் அப்படின்னா 2 விதமாக நீங்கள் செட்டப் பண்ணுவீங்க. ஒன்று என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேங்க. ஸோ இந்த கார்டியன் இருக்குது. இது ஒன்று என்னென்னா ஸ்டேஷ்னரி ரூம் ஸ்கேல். ஸ்டேஷ்னரி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல, இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துடுறீங்க. இப்போ உட்காந்துட்டு எனக்கு அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஷ்னரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்லை நான் வந்துட்டு இப்போ ரூம் ஸ்கேல் ஒன்று இருக்கும், நான் ரூம் ஸ்கேல் காமிச்சிருந்தீங்களா? தென் இது ரூம் ஸ்கேல் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பார்டர் செட் பண்ணணும். நீங்கள் நிற்கிற இடத்த சுற்றி ஒரு பார்டர் செட் பண்ணணும். இப்போ இது செட் பண்ணால் பார்த்தீங்கன்னா சுற்றி பிளாக்காக தெரியும். அதனால் நான் செட் பண்ணல, ஆல்ரெடி நான் செட் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல தான் நான் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா பார்டர் செட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு டிஸ்பிளே வந்துடும். நீங்கள் வெளியே போகிறீங்க, வந்துடாதீங்க, வாங்க உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் வந்து கேம்ஸு, ஆப் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி நிறையவே உங்களுக்கு இருக்கும். என்னுடைய ஆப் ஸ்டோர்ஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நேற்று வந்து நான் ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஈவன் ரெசிடென்ட் ஏவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் நான் அதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும். என்னென்னா ஒரு 2300 rupees சம்திங் வரும்னு நினைக்கிறேன், 2800 rupees. ஸோ இன்ஸ்டால் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போது வந்து நான் ஆல்ரெடி வேற ஒரு 3 கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேம்ஸ் என்னன்னு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ என் சிஸ்டமில் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது என்னென்னா பெயிட்னு சொல்லி ஒன்று இன்ஸ்டால் பண்ணேன். அது வந்து சும்மா நீங்கள் மீன் பிடிக்கலாம், போயிட்டு ஒரு இடத்துல மீன் பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, அங்கே போய் தண்ணி பிடிச்சி மீன் பிடிக்கலாம். ரெண்டாவது இந்த ஷூட்டிங் கேம் ஒன்று வாங்கினேன். ஸோ அந்த ஷூட்டிங் கேம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பிக் ஸ்க்ரீன் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது செம்ம அப்ளிகேஷன். அதாவது நீங்கள் இருக்கிறது இந்தியாவில், பட் நீங்கள் படம் பார்க்கலாம், தியேட்டரில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே படம் பார்க்கலாம். பட் உங்கள் பக்கத்துலேயும் ஆளுங்க இருப்பாங்க டிஃப்ரெண்ட் அவதாரோட. அதை நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போன பிக் ஸ்க்ரீனுக்குள்ளே இப்போ என் பக்கத்தில் உட்காந்துட்டு எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் இந்தியாவில் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம தமிழில் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டோம் வெளியே. ஸோ இது இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஸ்க்ரீன் இருக்கும். லைக் உங்கள் ஹேண்டுக்கு தெரியுதுங்களா, கை இருக்கும், உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் ஒரு தேட்டரில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த பிக் ஸ்க்ரீன். தென் இங்கே வந்து நீங்கள் நிறைய ரூம்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரூம்ஸு, டிவி ரூம்ஸு, இந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் உங்களுக்கு இருக்கும் இங்கே. இப்போ நான் வந்து மை ரூம்ஸ் போயிட்டு நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு இங்கே நான் போயிட்டு ஏதோ ஒரு ஸ்டார் ட்ரெக் இந்த மாதிரி மூவி சேனல்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மூவி சேனல்ஸ்லாம் இருக்கும். நம்ம போய் இந்த மூவி சேனலை கிளிக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு தேட்டரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்களா? யா. Hey, hi, how are you?
ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவர்கிட்ட பேசலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுதான் படம். தேட்டரில் நீங்கள் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். தென் உங்களை சுற்றி சீட்ஸு. இந்த அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயோ வந்து படம் பார்த்துருந்துருக்காங்க, எங்கேன்னு தெரியல. அங்கே பாருங்கள் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு. இப்போ வந்து மைக் என்னேபிளில் தான் இருக்குது. நம்ம வந்து அவங்ககிட்ட பேசலாம், நீங்கள் ரிப்ளையும் பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்கும் அந்த செட்டப். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் பாப்கார்ன் உங்களுக்கு வேணுமா, இப்போ நீங்கள் வந்து அவதார்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாப்கார்ன் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ டாய்ஸன் இருக்கா, இப்போ வந்து எனக்கு செல்ஃபி ஸ்டிக் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஹலோ, இப்படி தான் இருக்கும் செல்ஃபி ஸ்டிக். ஹாய், ஹவ் ஆர் யூ? நம்மளே எடுத்துக்க வேண்டியது தான், தெரியுதுங்களா? எஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீன் பின்னாடி தெரியுது பாருங்க, இதுதான் நம்ம. எஸ், பர்ஃபெக்ட். இப்போ இதுதான் நம்மளுடைய ஃபோட்டோ. இதுதான் ஃபோட்டோ. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி, இதுதான் நம்ம எடுத்த ஃபோட்டோ பாருங்க. ஸோ சூப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி இந்த செல்ஃபி ஸ்டிக் வேணாம், எனக்கு பாப்கார்ன் வேணும், நான் பாப்கார்ன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எடுத்துட்டு ஜாலியாக விளையாடலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ பாருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். போடலாம், அவர் மேலே போட்டோம் பார்த்தீங்களா? ஃபைன். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் பாருங்கள் இந்த செல்ஃபி ஸ்டிக் முன்னாடி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு அவதார், என் அவதார் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதாவது செல்ஃபி ஸ்டிக்கில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். நல்லா தெரியுதா நான் பேசுறது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு. யாரோ ஒரு அவதார் எங்கேயும் தெரியுது. ஹே படி, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தென் இங்கேருந்து வெளியே போகலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் வந்து என்னுடைய டிஃப்ரெண்ட் அவதார்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்களே அதை பார்ப்பீங்க, தெரியுதா? தேட்டர் இப்படி தான் இருக்கும். சி, என் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் யார் அப்படின்னு தெரியல. வேற ஏதோ ஒரு லொக்கேஷனில் இருக்காங்க, பட் எந்த லொக்கேஷன் அப்படின்னு தெரியல. லைக் பாருங்க, முன்னாடி அங்கே ஒரு ஹேண்டு லெஃப்ட் சைடில் எங்கே இருக்காரு. Hey buddy, how are you? I'm good. Yeah, thank you. Where are you from? Where are you from? I'm from India. I see first. India? Yeah. Yes. The camera. Okay. Yay. Yo. Yes. Perfect. Perfecto. Yeah, பக்கத்தில் ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் வேறு கண்ட்ரியில் இருக்கார். ஜாவேத் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் இப்போ தான் பேசினார். ஹே படி, நோ, நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பலாம். அவர்கிட்ட பேசியாச்சு. நம்ம இங்கேருந்து இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸிட் வெளியே வந்துடலாம். ஸோ I have no clue what you're saying. ஸோ நம்ம தமிழில் பேசியிருக்கோம். ஸோ அவங்க வந்துட்டு ஐ ஹாவ் நோ க்ளூ வாட் யூஆர் சேயிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தட்ஸ் ஓகே. போயிட்டு வெளியே வந்துடலாம். இருங்க, நமக்கு தேவையில்லை, அவ்வளோதான். ஜஸ்ட் வெளியே வந்துடலாம். இது ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன். சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு, செம்ம அப்ளிகேஷன். ரெண்டாவது இந்த கன் ஃபயரா கன் ரைடர்ஸா தெரியல, கன் ரைடர்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. லைக் ஷூட்டிங் நீங்கள் எடுத்து டக்கு 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 டக்குன்னு ஷூட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஜாலியாக. அதாவது ஒரு கேமர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய கன்ஸும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் இதோட இருந்துச்சு உங்களுக்கு, புல்லட்டோட இருந்துச்சு. எடுத்து டம்மன்னு ஷூட் பண்ண வேண்டியது தான். நம்ம போகலாம் வாங்க. நம்மள மாதிரி நிறைய பேர் வருவாங்க பாருங்க, நம்மள மாதிரி எங்கேயோ லொக்கேஷன் இருக்காங்க. இவங்க நேராக போகலாம் வாங்க. நம்ம போயிட்டு எடு கண்ணு எடு. செம்ம புல்லட் காலி, அன்லிமிட்டட் புல்லட். சும்மாவே ஷூட் பண்ணோம் நம்ம, அன்லிமிட்டட் புல்லட். அங்கே போய் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹேண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட்ஜெட்ஸ் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் இது. தென் இதுவும் நம்ம விட்டு வெளியே வரலாம். அதுக்கப்புறம் கிரிக்கெட், இது வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுவும் கிரிக்கெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்டை நம்ம போய் இப்போ இன்ஸ்டால் பண்ணி விளையாடலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா இப்போ விளையாடலாம் வாங்க. நம்ம இதில் வந்து எப்படின்னா அந்த டோர்னமெண்ட் நடக்குது, அங்கங்கே டோர்னமெண்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் குயிக் ப்ளே ஆடலாம், நிறையவே இருந்துச்சு இதில். பட் சூப்பராக இருந்துச்சு. இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. லைக் நீங்கள் விர்ச்சுவலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கியே ஆகணும்.
பட் என்னென்னா காஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அங்கேருந்து யூஎஸ்லேருந்து வர்றதுனால உங்களுக்கு 128 GB வந்து 35K அந்த மாதிரி வரும். அதே மாதிரி 250 GB பார்த்தீங்கன்னா 50K அந்த மாதிரி வரும். சரி, நம்ம கிரிக்கெட் வந்தாச்சு உள்ளார. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய லீடர் போர்ட், சைபர் லீடர். 39 ரன் தான் நேற்று நான் அடித்தேன். சரி, நம்ம சுற்றி பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து குயிக் ஸ்டார்ட் பண்ணலாம். சும்மா ஒரு நார்மலாக ஸ்டார்ட் ஆகலாம். ரொம்ப ஈஸி தான், வரைக்கும் ஆட முடியும். செம்மையாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. எடுத்து இந்த மாதிரிலாம் கேம்ஸ் வரும்போது பேட்டரி நிற்க எவ்வளோ நேரம் நிற்குது அப்படின்னா, நேற்று நான் ஃபுல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hour அந்த மாதிரி போட்டு முடித்தேன். பட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நல்லாவே நின்றுச்சு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முடிச்சுட்டு யா இப்போது இந்த ரைட் ஹேண்ட் தான் பேட் எனக்கு. ஸோ இப்போ பாருங்கள், வெளியே போகிறேன். ஸ்டார்ட் ஓவர். தெரியுதுங்களா? ஸ்டம்பிங் பண்ணாதடா. ஃபைன், பர்ஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டும் செம்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. புது விதமான எக்ஸ்பீரியன்ஸு. போல்ட் ஐட்டம். சரி, ஓகே, நம்ம இதை விட்டு வெளியே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சியர்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. கோ சைபர் ட்ரேடர் கோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நேம் தான். அதே மாதிரி இங்கே ஸ்கோர் போர்ட்ஸும் உங்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 66வது ரேங்க்கில் வேர்ல்டு வைடாக நான் இருக்கேன் இந்த இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைபர் ட்ரேடர் கோ அப்படிங்கிறது நம்ம பேர். நம்ம இங்கே வந்து அவதார் கொடுத்துருக்குற நேம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நேம். ஃபைன். ஸோ இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஸ்டேடியம்ஸு லைக் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே பார்க்கலாம். ஸோ நீங்கள் கிரிக்கெட் ஆடுறது விர்ச்சுவலாக நீங்கள் ஒரு இடத்துல இருந்து ஆடுவீங்க, நல்லாவும் இருக்கும். ஃபைன், நம்ம இதை விட்டு இப்போ வெளியே போகலாம். பர்ஃபெக்ட், ஃபைன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செட்டப்பு. இப்போ நம்ம செக் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உள்ளே இருக்கும். ஈவன் நீங்கள் இப்போ என்னுடைய சுற்றி இங்கே இருக்கா, இதை வந்து கூட நான் பர்சனலைசேஷன் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா டிஸ்பிளே தீம் இருக்குது. இப்போ நான் வந்து இப்போ எனக்கு இருக்கிறத பார்த்தீங்கன்னா oculusன்னு ஒன்று இருக்குது. இப்போ ரைட் சைடில் பின்னாடி பார்க்குறோம்ல, இதெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் டிஸ்பிளே. நீங்கள் இதையும் போயிட்டு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நான் போயிட்டு டிஸ்பிளே வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் யூனிவர்சல் மெனு, இது யூனிவர்சல் மெனு யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையவே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது. ஃபைன். ஸோ அதனால் இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், வாங்குங்க. அதே மாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருக்கிற மாதிரி 128 GB பார்த்தீங்கன்னா ஒரு 35K அந்த மாதிரி வரும். அதே மாதிரி 250 GB பார்த்தீங்கன்னா ஒரு 53K அந்த மாதிரி வரும். பட் நீங்கள் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும், நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி லேர்ன் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா இதில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது டெவலப்மெண்ட்டில் நீங்கள் ஏதாச்சும் இஷ்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா கூட நீங்கள் அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நீங்கள் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அது மூலமாக நீங்கள் வந்து டெவலப்பர் ஆப்ஷனை இதில் எனேபிள் பண்ணிக்கலாம். நிறைய வந்து நீங்களும் இது எப்படி சொல்கிறது டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், உங்கள் சிலேருந்து டெஸ்ட் பண்ணலாம். தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி புதுசாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.